இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி 3 சென்ட்டில் 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீட்டை தாங்க பார்ப்போம். 33 அடி ரோட்டில் மெயின் ரோட்டில் இருந்து 3வது சைட்டில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுங்க. முன்னாடி கார்டன் ஸ்பேஸ் கொடுத்து நல்லா தெளிவாக கட்டியிருக்கக்கூடிய இந்த வீடுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸும் மேலே டெக்ஸ்சர் ஒர்க்கும் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சான ப்ரௌன் கலர் கொடுத்து டார்க் வித் லைட் கலரில் கொடுத்துருக்காங்க. டஃப் அண்ட் கிளாஸ் ஸ்பாட் லைட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 கேட், மெயின் கேட் ஒன்று, விக்கெட் கேட் ஒன்று கொடுத்து அதுலேயும் லேசர் கட்டிங்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. போது ஒரு பெரிய கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங்குடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 16 அப்படிங்கிற அளவில் அட் அ டைமில் 3 கார் நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஜலமூலையில் நம்மளுக்கு வாட்டர் சம்பு போர்வேல அமைஞ்சிருக்கு. அது போக சுற்றி வர எல்லா இடத்துலையும் 1.5 அடிக்கு இடம் இருக்குது. நம்ம பார்க்குற இந்த 3 BHK வீடு டூப்ளக்ஸ் பேட்டர்னில் உள்ளேயே இன்னர் ஸ்டேர் கேஸ் கொடுத்து 3மே மாஸ்டர் பெட்ரூமோடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டை பற்றி ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவுட்டர் டாய்லெட் ஒன்று இருக்குது. 5க்கு 3 அப்படிங்கிற அளவில் பிவிசியில் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இண்டியன் டைப்பில் கிளாஸ் செட் வந்துடும். உள்ளே எல்லாமே பெயிண்ட் வேலை நடந்துட்டு இருக்கிறங்காட்டி உள்ளே எல்லாம் மெட்டீரியல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், நல்ல பெரிய கார் பார்க்கிங்கு. கார் பார்க்கிங்க்கு நல்லா ஹெவியான டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலரும் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்து ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் திண்ணை டைப்பில் உங்களுக்கு ஒரு உள்ள கேரிடார் கொடுத்துருக்காங்க. உள்ளே போகும்போது 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் தேக்கில் ஃப்ரெஞ்சு விண்டோ டைப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே வந்தோம்னா 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாசிவான ஹாலுங்க. ஹாலில் வந்து 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த ஜன்னல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உட்டன்லேயே இருக்கும். மேலே ஃபால் சீலிங் பண்ணி 3Dயில் மல்டி கலர் லைட் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு நல்ல எடுப்பாகவும் இருக்கும். வெஸ்டர்ன் சைடு வால் ஃபுல்லுமே படிக்கு கீழே லூவர் பேட்டர்னில் யூபிவிசியில் கொடுத்துருக்காங்க. வுட்டனில் டிவி யூனிட்டும் ஸ்டடி யூனிட் பேஸ் கேபினட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு ஷோகேஸ் பண்ணி அதுக்கும் கிளாஸ் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹாலையும் கிச்சனையும் பிரிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வுட்டன்லேயே பாக்ஸ் பேட்டர்னில் கியூபிக் பேட்டர்னில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு சின்னதாக கண்ணாடி போர்ஷன் கொடுத்து எலிவேஷன் அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க 20க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிச்சன் வித் டைனிங் பார்ப்போங்க. டைனிங் ஹாலில் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு 3க்கு 3 அப்படிங்கிற அளவில் அலுமினியத்தில் டோர் போட்டு ஒரு பக்திமயமான பூஜா ரூம் இருக்குங்க. பூஜா ரூமில் சூப்பராக 3 செல்ஃப்ஸ் கொடுத்து அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஹாலில் இருந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணோம்னா வெளியில் அவுட்டர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு வுட்டனில் டோர் கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் வந்து இதுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி நம்ம வெளியே வந்துக்கலாம். வெளிச்சத்துக்கும் இருக்கும், நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பேட்டர்னாகவும் இருக்கும். நல்ல வாஸ்து பிரகாரம் இந்த அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டில் தென்கிழக்கு மூட்டையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 10க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடுலர் கிச்சனோடு அமைஞ்ச நல்லா சூப்பரான ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சனுங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னோம்னா 2 கல்யாணத்துக்கு தேவையான அத்தனையும் வச்சுக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் வந்து ஒயிட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலேயும் எல் டைப்பில் உங்களுக்கு லேப்லையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ அப்படிங்கிற மாதிரி காம்பினேஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடு வாலும் அதுக்கு கீழே கிரானைட்ஸில் எல் டைப்பில் டேபிள் டாப்பும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க்கும் கொடுத்துருக்காங்க. தென்மேற்கு மூலையில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரியே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதில் தென்மேற்கு மூலை ஒரு சைடு ஃபுல்லுமே உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு அலுமினியத்தில் பண்ணி ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு ஸ்டடி டேபிளோடு பண்ணியிருக்காங்க. அது போக கிளாஸில் கவர் பண்ண ஒரு ஷோகேஸும் இருக்குது. எல்லா ரூம்லையும் 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. நல்ல 2 ஜன்னல் எல்லாமே தேக்கில் கதவு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.5க்கு 5.5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 7 அடிக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். வாஷ் பேசின், கிளாஸ் செட்,
டவர் செட் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பிராண்டடில் வந்துடும். வாங்க, இந்த ஹாலில் இருந்து மேலே போகும்போது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டெப்ஸ் இருக்குது, கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுட்பாத் ஃபுல்லுமே நல்லா நேச்சுரல் வெளிச்சம் ஹால்குள்ளே வர்ற மாதிரி சூப்பராக ஜிக்ஸாக் பேட்டர்னில் நம்மளுக்கு வுட்டன்லையே வென்டிலேஷன் பண்ணி கொடுத்துருக்கிறது, விண்டோ கொடுத்துருக்கிறது ஒரு மார்வலஸாக இருக்குது. மேலே போகும்போது 6க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லாபிங்க. இந்த லாபிக்கும் நம்மளுக்கு வெளிச்சம் வர மாதிரி பெரிய ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அது போக மேலே ஜிப்சம் போர்டில் சூப்பராக அடிக்கும் தலைக்குமே உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. வாங்க, தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 11க்கு 17 அப்படிங்கிற அளவில் பெருசாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 3 ஜன்னல் இருக்குங்க, நேச்சுரலாகவே வெளிச்சம் வர்ற மாதிரி. மேற்கு சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு லேஃப்டில் இருந்து கீழே வரைக்குமே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஸ்டடி டேபிளோடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடுங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 4.5 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. இதுலையும் பிளாக் கலரில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கீழே ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸும், சைடு வால் 7 அடிக்கு உங்களுக்கு செராமிக் டைல்ஸும் போட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் பேட்டர்னில் பிராண்டடில் எல்லாமே உங்களுக்கு கிளாஸ் செட் எல்லாமே வந்துடும். லாபியிலிருந்து போகும்போது நம்மளுக்கு வடகிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இன்னும் ஒரு பெரிய 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுலையும் நல்லதாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபை டைல்ஸ் போட்டு பாருங்கள். ட்ரெஸ்ஸிங் யூனிட், கபோர்டு ஒர்க், லேஃப்ட்லையும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அதுபோக ஒன் சைடு வாலில் உங்களுக்கு கிளாஸில் ஷோகேஸோ ட்ரெஸ்ஸிங் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 4.5க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய அட்டாச்சு டாய்லெட்டுங்க. மேலே இருக்கக்கூடிய பெரிய டாய்லெட் எல்லாமே ட்ரை பெட் அப்படிங்கிற அளவில் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. பிராண்டரில் எல்லாமே ஃபிட்டிங்ஸ் வந்துடும். வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் வரும். மேலே வுடன்லேயே நம்மளுக்கு நல்லா வெளிச்சம் வர மாதிரி பெரிய விண்டோ வச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க, இந்த பால்கனியில் ஒவ்வொரு சிறப்பாக பார்க்கங்க. இந்த பால்கனியில் என்ன சிறப்பு அப்படின்னா, நம்ம ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் துவைக்கிற கல் வச்சு கொடுத்துருக்காங்க. அது போக அலசருக்கு தனியாக ஒரு ப்ரொவிஷன்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறக்கும் உங்களுக்கு தனியாக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து, ஸ்டோரேஜ் யூட்டிலிட்டி வைக்கிறதுக்கு தனி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய பால்கனியை 2 பேட்டர்னில் பர்கோலா பேட்டர்னில் ஓப்பன் ஆகும் கவர்டு பால்கனியாக பண்ணி டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து ஸ்பாட் லைட் கொடுத்து மிக அற்புதமாக கீழே கூலன் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வால் ஃபுல்லுமே லேசர் கட்டிங்கில் ஸ்டீலில் விண்டோஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. பாக்கி 2 சைடு ஓப்பனில் கொடுத்துருக்காங்க. பெரிய 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பால்கனிங்க. சின்னதாக பார்ட்டி ஃபங்க்ஷன் நடத்துறதுனால நம்ம நடத்திக்கலாம். மேலே போகும்போது ஆர்சியில் ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்து, அது போக ஒரு லேண்டிங் வந்து பால்கனி லேண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த லேண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூச்செடி அது மாதிரி கார்டன் டெரஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டியில் மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. மேலே 2 வாட்டர் சின்டெக்ஸ் வந்து 5 அடி ஹைட்டில் வச்சுருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டியில் 3 சென்ட்டில் 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடுங்க. வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. நம்ம பார்க்குற வீடு வியாபாரம் ஆயிடுச்சு. இது மாதிரி நம்மக்கிட்ட இன்னும் வீடு இருக்குது.